டுடே கிளாஸில் ஒன் டக் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஃப்ரண்ட் டீப் நெக் வரும், பேக்கு ஹை நெக் வரும். பேக்கில் இந்த பிளேஸ் இருக்குது இல்லையா, ஓப்பன் வரும். ஓகே, இந்த சைடில் ஹுக்ஸு, இந்த சைடில் ஹுக்ஸு இருக்கும். ஓகே, ஸ்லீவ்ஸு கட் பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். ஸ்லீவ்ஸு நான் இதில் கட் பண்ணுறதில்ல, நீங்களே கட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃப்ரண்ட்டில் ஒன் டாட் ப்ளவுஸு, இந்த சைடில் கட் ஒர்க் வர்ற மாதிரி இருக்கும். கீழே பார்டர் இருக்கணும். இந்த ஷோல்டர் இருக்குது இல்லையா, இந்த சைடு, ஸோ இந்த சைட்லேயும் பார்டர் வரும். ஓகே, மெஷர்மெண்ட் எழுதிக்கோங்க. நார்மலாக எல்லா ப்ளவுஸ்க்கு எடுக்கிற மாதிரி மெஷர்மெண்ட்டு. பட் இது டீப் நெக் இல்லை, ஹை நெக்கு. ஓகே, ஷோல்டர் மைனஸ் ஆகாது. லைனிங் எடுத்துக்கோங்க 1 மீட்டரு, ப்ளவுஸ் பீஸும் 1 மீட்டர் தேவைப்படும். இப்போ லைனிங்கில் பேக் பார்ட் கட் பண்ணிக்கோங்க, ஆஃப் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த சைடில் ஃபோல்டட்ஸ் வேணும். இப்போ ஃபர்ஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சஸ்ஸு சைடில் இப்படி ஒரு லைன் போட்டுக்கோங்க ஸ்ட்ரெயிட்டாக, ஏன்னா பேக் ஓப்பன். இந்த மாதிரி 1/2 இன்ச்சஸ்ஸு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஷோல்டர் எவ்வளோ இருக்கோ டிவைடட் பை 2, ஃபுல் ஷோல்டர் எவ்வளோ இருக்கோ அதை டிவைடட் பை 2 பண்ணணும். ஏன்னா ஹை நெக்கு, ஸோ அதனால் மைனஸ் ஆகாது. 8 இன்ச்சஸ். சேம் ஆர்ம் ஹோல் டவுன், ஷோல்டர் எவ்வளோ இருக்கோ டிவைடட் பை 2 பண்ண உங்களுக்கு எவ்வளோ ஆன்சர் வருதோ அதே சேம் ஆர்ம் ஹோல் டவுன் மார்க் பண்ணிக்கோங்க. அப்படி மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் செஸ்ட் ரவுண்டு டிவைடட் பை 4 பண்ணி உங்களுக்கு இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. செஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 4. அதுக்கப்புறம் 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா. ஓகே, அது ஆனதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல் ரவுண்டு இந்த மாதிரி வச்சு ஆர்ம் ஹோல் ஸ்கேலில் ட்ரா பண்ணிக்கோங்க. 1 இன்ச் கர்வ் பேக் சைடு, இந்த பார்ட் இப்படி 1 இன்ச் இருக்கணும் கர்வ். ஓகே, அதுக்கப்புறம் வேஸ்ட் ரவுண்டு டிவைடட் பை 4 பண்ணணும். வேஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 4 மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா சீம் அலவுன்ஸ்க்காக. அதுக்கப்புறம் 1 இன்ச் டாட் சைஸ்க்காக மார்க் பண்ணி ஆனதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளவுஸ்க்கு பேக் பார்ட்டு ஹை நெக்கு, ஃப்ரண்ட் பார்ட்டு டீப் இருக்கும் இல்லையா, ஸோ 4 இன்ச்சஸ்ஸு நெக்கு விட்த்து மார்க் பண்ணுறேன். 4 இன்ச்சஸ்ஸு. அதுக்கப்புறம் 3.5 இன்ச்சஸ்ஸு நெக்கு டீப்பு மார்க் பண்ணணும். மார்க் பண்ணி ஆனதுக்கப்புறம் நார்மல் ஸ்கேல் வச்சுட்டு ரவுண்டாக ஷேப் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்படி ஷேப் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டாட் மார்க் பண்ணணும். டாட் மார்க் பண்ணுறதுக்கு இந்த 1/2 இன்ச்சஸ் விட்டுட்டு 4 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச்சஸ் 1/2 இன்ச்சஸ் ஆப்போசிட் சைடில் மார்க் பண்ணி 5 இன்ச்சஸ்ஸு டாட் லென்த்து மார்க் பண்ணணும். 1/2 இன்ச்சஸ்ஸு டாட்டு விடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ஓகே, இது ஆனதுக்கப்புறம் ஒரு 3 இன்ச்சஸ்க்கு இப்படி
ஒரு டாட் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்கோட டீப்பு உங்களுக்கு எவ்வளோ இருக்குது, 10 inches அப்படி டீப்பு எவ்வளோ வேணும் அவ்வளோ மார்க் பண்ணிக்கோங்க. 11 inchesக்கு மார்க் பண்ணுறேன். மேலே இருந்து ஷோல்டர்லேருந்து 11 inchesக்கு மார்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த இடம் 1/2 inches விட்டுட்டு 3 inches ஒரு லைன் போடுறேன் ஸ்ட்ரைட்டாக. ஓகே, லைன் போட்டதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் இருக்குது இல்லையா, இந்த பாயிண்ட்க்கு இப்படி ஷேப் மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். கட் பண்ணுங்க. இந்த ஷேப் இந்த சைடுக்கு ட்ரேஸ் பண்ணணும். இப்படி வச்சு ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. ஷேப் மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஃப்ரண்ட் பார்ட்டுக்காக லைனிங் பீஸு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இது 1 tuck ப்ளவுஸு. ஓகே, இப்போ ஷோல்டரு டிவைடட் பை 2 மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆர்ம் ஹோல் லென்த்து ஷோல்டர் டிவைடட் பை 2 பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ ஆன்சர் வருதோ அது ஆர்ம் ஹோல் லென்த்து மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் செஸ்ட் ரவுண்டு டிவைடட் பை 4 பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருதோ அது இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் 2 inches எக்ஸ்ட்ரா சீம் அலவுன்ஸ்க்காக. அப்புறம் வேஸ்ட் ரவுண்டு டிவைடட் பை 4, வேஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ இருக்கோ டிவைடட் பை 4 பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 inches எக்ஸ்ட்ரா சீம் அலவுன்ஸ்க்காக. அதுக்கப்புறம் இந்த டாட் சைஸு நம்ம 2.5 inches ஹெவி பஸ்ட்னால அந்த 2.5 inches எக்ஸ்ட்ரா இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்டு ஜாயிண்ட் பண்ணணும். ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆர்ம் ஹோல் ரவுண்டு 1/2 inches கர்வு மார்க் பண்ணிக்கோங்க. 1/2 inches கர்வ், இந்த பார்ட் 1/2 inches கர்வு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஷோல்டர் எவ்வளோ இருக்குது பார்த்துக்கோங்க ஃப்ரண்ட்டோடது. அது இந்த ஆர்ம் ஹோல் கிட்டேருந்து இப்படி மார்க் பண்ணிக்கோங்க கரெக்டாக. மார்க் பண்ணி ஆனதுக்கப்புறம் இந்த ஷேப் இருக்குல்ல அது இந்த இடத்துல மார்க் பண்ணணும். அதுக்காக ஃப்ரண்ட் நெக் டீப்பு எவ்வளோ இருக்கோ பார்த்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரண்ட் டீப்பு 8 inches உங்களுக்கு எவ்வளோ வேணும் அவ்வளோ மார்க் பண்ணிக்கோங்க. 8 or 8.5 inches மார்க் பண்ணுறேன். உங்களுக்கு டீப் எவ்வளோ வேணும் அவ்வளோ நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறம் இது எவ்வளோ இருக்குது பார்த்துக்கோங்க. 4 இன்ச்சஸ் நெக் விட்த்து 4 இன்ச்சஸ். பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஓகே. அதுக்கப்புறம் ஷேப்பு இந்த இடத்துல கொஞ்சம் வி மாதிரி ஒரு ஷேப்பு ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கட் ஒர்க்கு மார்க் பண்ணணும். இந்த மாதிரி கட் ஒர்க் மார்க்கிங் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு எந்த டிசைன் வேணும்னாலும் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஷேப் இருக்குது இல்லையா, இந்த ஆம் ஹோல் கிட்ட இருக்கிற ஷேப்பு இந்த ஸ்கேல் இப்படி வச்சுட்டு இந்த லைன் இருக்குது இல்லையா, இந்த லைனுக்கு வர்ற மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. ஓகே. வச்சதுக்கப்புறம் ஷேப் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்படி ஷேப் மார்க் பண்ணிக்கோங்க. இது இந்த பார்ட். இப்போ இந்த இடத்துக்கு வர்ற மாதிரி நம்ம கேன்வாஸை கட் பண்ணணும். இந்த நெக்கு லென்த்து நெக்கு விடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. நெக்கு விடுத்து 4 இன்ச்சஸ் இருக்குது, லென்த்து 8 இன்ச்சஸ் இருக்குது. அதை இப்படி பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி ஆனதுக்கப்புறம் இந்த ஷேப் எவ்வளோ இருக்குது பார்த்துக்கோங்க. 4 இன்ச்சஸ் இருக்குது. 8 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இந்த ஷேப்பு நம்ம மார்க் பண்ணுறோம். இப்படி வேஸ்ட் பேப்பரில் மார்க் பண்ணுறேன். நான் எஸ்டர்டே ப்ளவுஸ் கட் பண்ண அந்த பேப்பர் இருந்துச்சு, ஸோ அதில் தான் கட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே. இந்த பார்ட்டு இங்கே ஒர்க்கு இருக்குது இல்லையா, அது மெஜர்மெண்ட்டு சேம் எடுத்துக்கோங்க. இப்படி இப்போ நெக் ஷேப்பு மார்க் பண்ணணும். கட் ஒர்க்கு வர்ற மாதிரி வச்சு கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்லோவாக நெக்கோட ஷேப்பு ஃபர்ஸ்ட் ஒரு லைன் போட்டுக்கோங்க. எந்த இடம் வரைக்கும் உங்களுக்கு ஷேப் வேணும் சொல்லி ஜஸ்ட் ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஸ்மால் வேணும்னா ஸ்மால், உங்களுக்கு சைஸ் எவ்வளோ வேணும் அதை பார்த்துக்கோங்க. ஷேப் மார்க் பண்ணிக்கோங்க.
கட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 இன்ச்சஸ் முன்னாடி வச்சு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த லைனை இப்படி வர்ற மாதிரி வச்சு மார்க் பண்ணணும். இப்படி அவ்வளோதான். இப்போ கட் பண்ணிக்கோங்க. டூ சைட்ஸு பிரிண்ட் வர்ற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அது ஆனதுக்கப்புறம் 1 டக் ப்ளவுஸு ஷேப் மார்க் பண்ணணும். ஷேப் மார்க் பண்ணுறதுக்காக பாயிண்ட் மார்க் பண்ணணும். பாயிண்ட்டு 11.5 இருக்குது. 12க்கு மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு டாட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அபெக்ஸ் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. அபெக்ஸ் பாயிண்ட்டு 4 இன்ச்சஸ். வந்துட்டு அபெக்ஸ் பாயிண்ட் எவ்வளோ இருக்கோ டிவைடட் பை 2 பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ ஆன்சர் வருது அது இந்த லைனில் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட் லைன், இதுதான் கரெக்டான பாயிண்ட் லைன், மார்க் பண்ணிக்கோங்க. டாட்டு சைஸு 2.5 இன்ச்சஸ். மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல ஆஃப் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஜாயிண்ட் பண்ணுங்கள். டூ சைடில் வர்ற மாதிரி ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. இந்த பார்ட்டு கேன்வாஸில் ஃபோல்ட் எட்ஜில் கட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபோல்ட் எட்ஜ் வர்ற மாதிரி வச்சு இந்த ஷேப்பு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கேன்வாஸில், பேப்பர் கேன்வாஸ் எடுத்துக்கோங்க. ஃபோல்ட் எட்ஜ் பண்ணி இந்த ஷேப் எப்படி இருக்கோ அப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கோங்க.
கட் பண்ணிக்கோங்க. ஓகே, சேம் இதே மெத்தடில் கட் பண்ணி அடிச்சுக்கோங்க. மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட்டு, பேக் பார்ட்டு, ஸ்லீவ்ஸு. பேக் பார்ட்டு மெயின் ஃபேப்ரிக்கு பார்டர் வர்ற மாதிரி வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஃப்ரண்ட் பார்ட்டு வச்சுக்கோங்க பார்டர் வர்ற மாதிரி. இது ஃப்ரண்ட் பார்ட்டு இப்படி கரெக்டாக பார்டர் இருக்கிற மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது வச்சு ஸ்டிச் பண்ணணும். அட்டாச் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிறது மல்லி கட் பண்ணிக்கலாம். பேக் பார்ட்டு பார்டர் இருக்குது. ஸோ இது பேக் பார்ட் மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணணும். கட் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ்ஸ் கட் பண்ணுறதுக்கு ஃபேப்ரிக் கொஞ்சமே இருக்குது. ஸோ ஸ்மால் ஸ்லீவ் பண்ணுறேன். இதை எடுத்துக்கோங்க. 2 ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்லீவ்ஸ் வேணும். ஸோ இந்த ஃபேப்ரிக்கை அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். இப்படி வச்சுக்கோங்க. இந்த சைடில் 2 ஃபோல்டேஜ் இருக்குது. ஓகே, இப்படி வச்சுக்கோங்க. கீழே ஓப்பன் எட்ஜ், சைடில் ஃபோல்டேஜ் இருக்குது. ஆமோல் ரவுண்டு இவ்வளோ இருக்குது பார்த்துக்கோங்க. டுவெல் இன்ச்சஸில் ஸ்லீவ்ஸ் கட் பண்ணணும். ஆம் ஹோல் ரவுண்டு 12 இன்ச்சஸ். ஆம் ஹோல் டவுனு 3.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் க்ராஸாக இந்த பாயிண்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணி ஆனதுக்கப்புறம் ஒரு 2.5 இன்ச்சஸ் இன்வர்ட்ஸ் மார்க் பண்ணி சீம் அலவன்ஸை மார்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இங்கே ஒரு மிட் பாயிண்ட்டு, இந்த இடத்துல ஒரு மிட் பாயிண்ட்டு. 1/2 இன்ச்சஸ் மேலே மார்க் பண்ணணும், 1/2 இன்ச்சஸ் கீழே மார்க் பண்ணணும். அதுக்கப்புறம் ஷேப்பு ஸ்லீவோடது இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்லேருந்து மிட் பாயிண்ட்டுக்கு ஜாயின் பண்ணி இந்த 1/2 இன்ச்சஸ் ஜாயின் பண்ணி இந்த இடத்துக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் ஆர்ம்ஹோல் கர்வ். அதுக்கப்புறம் ஸ்லீவ் ரவுண்டு மார்க் பண்ணணும். இது லைனிங்கு மெயின் ஃபேப்ரிக்கு பேக் சைடில் வச்சு ராங் சைடில் வச்சு லைனிங் ஃபுல்லாக அட்டாச் பண்ணிக்கோங்க. மெயின் ஃபேப்ரிக்கு ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவ்ஸு எல்லாமே அட்டாச் பண்ணிக்கோங்க. ஏன்னா வீடியோ லென்த் அதிகமாகிடும். ஸோ அதனால் இதை அட்டாச் பண்ணி அதுக்கப்புறம் எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லித்தரேன். பார்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டு மெயின் ஃபேப்ரிக்கு லைனிங் அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் இருக்குது இல்லையா, அட்டாச் பண்ணி ஆனதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் எல்லாமே நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போது ஃப்ரண்ட்டுக்கு நம்ம பார்டர் அட்டாச் பண்ணணும். ஸோ அதுக்காக ஸ்மால் பார்டர் கட் பண்ணுறேன். ஒரு 1/2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ராவே கட் பண்ணிக்கோங்க. பார்டர் இந்த ஸ்மால் பார்டர் இருக்கு இல்லையா, அந்த பார்டருக்காக
இப்படி. ஓகே, இந்த பீஸ் வச்சுட்டு இன்னொரு பார்டர் கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஃப்ரண்ட் பார்ட்க்கு அட்டாச் பண்ணணும். இந்த ஃப்ரண்ட் ஷேப் இருக்கு இல்லையா, இந்த ஷேப்புக்கு அட்டாச் பண்ணணும் இந்த பார்டர். ஃபர்ஸ்ட்டு இந்த பார்டரு ஒரு 1/2 இன்ச்சஸ் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த சைட்லேயும் ஒரு 1/2 இன்ச்சஸ் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. புட்டஷி அதுக்கப்புறம் இதுக்கு மேலே இப்படி வச்சு இந்த ஷேப் எப்படி இருக்கோ சேம் அதுக்கு மேலே வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஒரு 1/2 இன்ச்சஸ் விட்டுட்டு இந்த மார்க்கிங் இருக்கு இல்லையா, இந்த மார்க்கிங் விட ஒரு 1/2 இன்ச்சஸ் விட்டு ஷேப் கொடுங்க இப்படி. ஏன்னா இந்த இடத்துல ஸ்டிச்சிங் போயிடும், ஃபினிஷ் ஆகணும் இல்லையா நெக் ஷேப்பு. அதுக்கப்புறம் இந்த இடம் ஸ்டிச் பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பேக் பார்ட்டில் எக்ஸ்ட்ரா இருக்கிறது கட் பண்ணிக்கோங்க. இந்த இடம் அட்டாச் பண்ணிக்கோங்க. நீட்டாக அயர்ன் பண்ணிக்கோங்க. இந்த இடம் ஒரு 1/2 இன்ச்சஸ் இப்படி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை அட்டாச் பண்ணிக்கோங்க. இன்னொரு பீஸ் அதுக்கப்புறம் இந்த சைடில் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த இடம் ஃபர்ஸ்ட் இப்படி வச்சு ரவுண்டாக ஸ்டிச் பண்ணுங்க.
பண்ணி wrinkles வராத மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்படி இப்போ இந்த ஷேப், நெக்கோட ஷேப் இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணிக்கோங்க. இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த இடம் கேன்வாஸ் வச்சு ఫినిష్ பண்ணணும். నెక్ షేప్ ఉంది కదా, అది సేమ్ ఇట్లా కట్ చేసేసుకోండి క్యాన్వాస్. ఇది ఐరన్ చేసుకోండి. ఫ్యాబ్రిక్ మీద పెట్టేసి ఐరన్ చేసుకోండి. షైనింగ్ ఉంటుంది, షైనింగ్ ఫ్యాబ్రిక్ పైన ఇలా పెట్టేసుకోండి. దీనిపైన ఐరన్ చేసేసుకోండి 2 பீசஸ். அதுக்கப்புறம் இந்த பீஸும் ஐரன் பண்ணிக்கோங்க. ஃபேப்ரிக் மேலே வச்சு ஐரன் பண்ணணும், லைனிங் ஃபேப்ரிக் மேலே. இந்த மாதிரி கேன்வாஸ் பேப்பரை மெயின் ஃபேப்ரிக் லைனிங் மேலே வச்சுட்டு ஐரன் பண்ணிக்கோங்க. ஐரன் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி அவுட்லைனிங்கு ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. சேம் இன்னொரு பீசஸ் இங்கே வரும் இல்லையா, இந்த பீஸும் ஃபேப்ரிக்கில் வச்சு ஐரன் பண்ணிக்கோங்க. ஐரன் பாக்ஸ் இல்லைன்னு சொன்னால் நார்மல் ஃபேப்ரிக்கில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஷைனிங் இருக்கிறது கீழே இருக்கணும், அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணணும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிறது கட் பண்ணிக்கோங்க. ஃபேப்ரிக் நீட்டாக இந்த மாதிரி. இப்போ இதானதுக்கப்புறம் இந்த பார்ட்டில் கீழே இப்படி ஃபோல்ட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த சைட்லையும் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். இதானதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரெயிட் சைடில் இருக்கு இல்லையா, அங்கே அந்த சைட்லேயும் ஜஸ்ட்டு ஸ்மாலாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த சைட்லேயும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற இடம் ஸ்மாலாக ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணி ஆனதுக்கப்புறம் இது ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல ஃபினிஷிங் பண்ணணும் இல்லையா, ஸோ அதனால் இப்படி வச்சு லைனிங் கேன்வாஸ் மேலே வர்ற மாதிரி வச்சு இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச்
நாட் போட்டுக்கோங்க. இந்த சைட்லையும் 1/2 inches ஸ்டிச் பண்ணணும். இந்த கேன்வாஸ் இப்படி வச்சுக்கோங்க. பின்ஸ் போட்டுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்க இந்த இடத்துல. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கை நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கிராஸ் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரிவர்ஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி ரிவர்ஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த ஷேப் எல்லாமே நீட்டாக மாதிரி ஷேப் இருக்கும். ரிவர்ஸ் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க.
இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க நெக்கு. ஓகே, அதுக்கப்புறம் இந்த இடத்துல நீட்டாக ஹெம்மிங் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃப்ரண்ட் பார்ட்டு ஆயிடுச்சு. இந்த இடத்துல டாட் ஸ்டிச் பண்ணணும். டாட் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட்டில் 1 இன்ச்சு மேலே மார்க் பண்ணி க்ராஸாக கட் பண்ணல, அது கட் பண்ணணும். ஒரு 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டு பேக்கு 2 சைட்லேயும் கட் பண்ணணும். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டாட் இருக்கு இல்லையா, அந்த டாட்டுக்கு வர்ற மாதிரி வச்சு கட் பண்ணிக்கோங்க. சேம் பேக் பார்ட்டும் சேம் இந்த கட்டிங் பண்ணிக்கோங்க. இந்த சைடும் டாட் ஸ்டிச் பண்ணுங்க. கப் சைஸ் ஃபினிஷ் ஆகிடும். இது ஃப்ரண்ட் பார்ட்டு. இப்போ பேக் பார்ட்டும் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. பேக் பார்ட்லேயும் இந்த க்ராஸாக 1 இன்ச் கர்வு கட் பண்ணிக்கோங்க. 1 இன்ச் அப்வர்ட் மார்க் பண்ணி க்ராஸாக இந்த ஃபர்ஸ்ட் லைனுக்கு மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு மிட்டு கட் பண்ணுங்க கரெக்டாக. இது கட் பண்ணணும், இல்லைன்னா அதுக்கு முன்னாடி நெக் ஷேப்பு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. நெக்குக்கு பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க. க்ராஸ் கட் பண்ணுங்க. கர்வ் வர இடத்துல க்ராஸ் கட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நெக்கு ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் மிட் பாயிண்ட்டை கட் பண்ணிக்கோங்க பேக்கோடது.
பேக் கட் பண்ணிக்கோங்க, பேக் ஓப்பனால். ஓகே, அதுக்கப்புறம் ஸ்லீவ்ஸ் இருக்குது இல்லையா, ஸ்லீவ்ஸ்க்கும் பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஸ்லீவ்ஸ்க்கு பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்லீவ் சொல்லித்தரேன், நெக்ஸ்ட் ஸ்லீவ் சேம் இதே மாதிரி நீங்களே அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லைனிங் பீஸ் எடுத்துட்டு இதுக்கு மேலே வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணி ஓப்பன் பண்ணி ஆனதுக்கப்புறம் ஃப்ளாட் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அட்டாச் பண்ணி ஆனதுக்கப்புறம் ரிவர்ஸ் பண்ணி ஃபுல் ரவுண்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஸ்லீவோடது. ஓகே, அதுக்கப்புறம் ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணி ஆனதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் இருக்குது இல்லையா, இதெல்லாமே நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஸ்லீவும் சேம் இதே மாதிரி பைப்பிங் வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. அப்போ ஸ்மாலாக இந்த மாதிரி பைப்பிங் ஃபினிஷிங் வரும் உங்களுக்கு. ஓகே, இன்னொரு ஸ்லீவும் அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட்டோட ஸ்லீவ்ஸு ஃப்ரண்ட்டு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஷேப் இருக்கு இல்லையா, ஃப்ரண்ட் ஷேப்பு ஃப்ரண்ட்டு வர்ற மாதிரி வச்சு ஃப்ரண்ட்டோட ஷேப்பு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸ்லீவ்ஸு ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இந்த பேக் பார்ட் இருக்குது இல்லையா, பேக் பார்ட்டுக்கு கரெக்டாக அந்த ஷேப் கட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இப்படி வச்சு இந்த ஷேப் இருக்கு இல்லையா, அது கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி ஆனதுக்கப்புறம் பைப்பிங் எடுத்துட்டு இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த இடம் வரைக்கும் ஸ்டிச் பண்ணணும். இந்த கர்வ் வரும்போது ஜஸ்ட் இந்த இடத்துல இப்படி க்ராஸாக வச்சுக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிக்கோங்க.
இருந்து கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த பார்ட்டு 1/2 இன்ச்சஸ் ஸ்டிச்சிங்க்கு போயிடும். அப்போ ஷேப் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. சேம் இந்த இடத்துலையும் இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பேக் பார்ட்டு ஃபினிஷ் ஆகிடுச்சு. இந்த இடத்துல டபுள் பட்டி, சிங்கிள் பட்டி, ஹுக்ஸ் பட்டி, காஜா பட்டி வைக்கணும். இந்த இடத்துல டபுள் பட்டி. ஓகே, இந்த இடத்துல ஹுக்ஸ் பட்டி இப்படி வரும் பேக் ஹுக்குனால. ஓகே, டாட் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. டாட்டு பேக் பார்ட்டு டாட் ஸ்டிச் பண்ணணும். 2 சைடில் டாட் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டபுள் பட்டி, சிங்கிள் பட்டி ஸ்டிச் பண்ணணும். இந்த சைடில் இப்படி ஃபேப்ரிக் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி கீழே இப்படி வச்சு 1/2 இன்ச்சஸ் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணி ஆனதுக்கப்புறம் இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி ஒரு 1/2 இன்ச்சஸ் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த 1/2 இன்ச் மேலே வச்சு ஸ்டிச் பண்ணணும். கரெக்டாக இப்போ இதுக்கு மேலே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா த்ரெட்ஸ் இது எல்லாமே நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. சேம் இந்த இடத்துல காஜா பட்டி ஸ்டிச் பண்ணணும். காஜா பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி மேலே இப்படி வச்சு 1/2 இன்ச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணி ஆனதுக்கப்புறம் இப்படி பேக் சைடுக்கு ரிவர்ஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கு கட் பண்ணிக்கோங்க. காஜா பட்டி இப்படி. ஓகே, எக்ஸ்ட்ரா த்ரெட்ஸு இதெல்லாமே நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. சேம் இந்த இடத்துலையும் ஹுக்ஸ் பட்டி, காஜா பட்டி ஸ்டிச் பண்ணணும்.
காஜா பட்டிக்காக ½ இன்ச்சஸ் மேலே ஸ்டிச் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி மேலே வச்சு ஸ்டிச் பண்ணணும். ½ இன்ச்சஸ் கீழே ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபோல்ட் பண்ணி இன்னொரு ஃபோல்ட் பண்ணால் ஃபினிஷ் ஆகிடும். காஜா பட்டி ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஹுக்ஸ் பட்டி மேலேயும் ஸ்டிச் பண்ணணும். பீஸ் ஸ்மால் அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போது ஃப்ரண்ட் பார்ட்டு பேக் பார்ட்டு ஃபினிஷ் ஆகிடுச்சு. டபுள் பட்டி, ஹுக்ஸ் பட்டி, காஜா பட்டி. இந்த சைடு ஹுக்ஸ் பட்டி, காஜா பட்டி ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். இப்போது இந்த ஃப்ரண்ட் பார்ட் இப்படி வச்சு ரைட் சைடு இந்த மாதிரி வச்சு ஷோல்டர் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஷோல்டர் அட்டாச் பண்ணி ஸ்லீவ்ஸு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் ½ இன்ச் அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணணும். இந்த சைட்லேயும் ஷோல்டர் அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணி ஆனதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பார்ட்டு பேக் பார்ட்டு ஃபேப்ரிக் வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. 4 இன்ச்சஸ் எடுத்து ஃபோல்ட் பண்ணி ½ இன்ச்சஸ் வேஸ்ட்டு அட்டாச் பண்ணிக்கோங்க. பேக் சைடும் சேம் பண்ணிக்கோங்க. ஓகே, வீடியோ லென்த் அதிகமாகிடும். ஸோ அதனால் பேக் சைடு நீங்களே பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிறது கட் பண்ணிக்கோங்க. ஆனதுக்கப்புறம் ஃப்ளாட் ஸ்டிச் போடணும். ஸ்டிச் பண்ணி ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல இப்படி ஒரு ½ இன்ச்சஸ் ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸ்டிச் பண்ணி ஆனதுக்கப்புறம் இந்த பார்ட்டு அட்டாச் ஆகக்கூடாது. மேலே இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே,
ஃபோல்ட் பண்ணி இந்த பார்ட் இப்படி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு லாஸ்ட்டுக்கு ஹெம்மிங் பண்ணுங்கள். இப்போ ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த ஸ்டிச் ரிமூவ் பண்ணி ஹெம்மிங் பண்ணிக்கோங்க. நீட்டாக ஐரன் பண்ணிக்கோங்க. இது ஆனதுக்கப்புறம் ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணணும். ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணி பேக் சைட்லேயும் ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணி பேக் சைடு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க கீழே. அதுக்கப்புறம் சைட் ஜாயின் பண்ணணும். மிட் பாயிண்ட் எடுத்துகிட்டு மிட் பாயிண்ட்லேருந்து நம்ம ஸ்லீவ்ஸை அட்டாச் பண்ணணும். ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 1/2 இன்ச்சை ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சேம் இன்னொரு சைட்லேயும் அட்டாச் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இன்னொரு சைடும் சேம் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ்ஸை அட்டாச் பண்ணிவிட்டு இன்னொரு ஸ்லீவ் அட்டாச் பண்ணி கீழே ஸ்ட்ரெயிட் பீஸ் வச்சு ஹெம்மிங் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்டிச் ஆனதுக்கப்புறம் ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணி ஆனி கீழே ஃபினிஷிங் ஆனதுக்கப்புறம் சைட் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 இன்ச்சஸ்ஸு ஃபர்ஸ்ட்டு 2 சைட்ஸில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்குது. 1/2 இன்ச்சை ஸ்டிச் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா இருந்த ஃபேப்ரிக்கு கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்டு கரெக்டாக வச்சுக்கோங்க. 1/2 இன்ச்சை ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஆனதுக்கப்புறம் மெஜர்மெண்ட் மார்க் பண்ணணும். ஸ்லீவ் ரவுண்டு டிவைடட் பை 2. armhole round divided by 2. armhole round divided by 2 பண்ண எவ்வளோ வருதோ அது இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. 9.5. இந்த பாயிண்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. அதுக்கப்புறம் இந்த சைட்லேயும் ஸ்லீவ் ரவுண்டு டிவைடட் பை 2, armhole round டிவைடட் பை 2 பண்ண எவ்வளோ வருதோ அது மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வேஸ்ட் ரவுண்டு 33 இன்ச்சஸ் இருக்குது. அந்த 33 இன்ச்சஸ்
எங்கே வருதோ பார்த்துக்கோங்க. இங்கே வருது. இவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குது. டிவைடட் பை 4 பண்ணிக்கோங்க. எவ்வளோ வருது? 2 inches. 2 inches சைடில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல 2 inches மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த சைட்லும் சேம் 2 inches மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சைடு 2 inches மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்லீவ் ரவுண்டு டிவைடட் பை 2, ஆர்ம் ஹோல் ரவுண்டு டிவைடட் பை 2, அதுக்கப்புறம் வேஸ்ட் ரவுண்டு மெஜர்மெண்ட் பார்த்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்குது அதை டிவைடட் பை 4 பண்ணி இந்த இடத்துல இருந்து 2 inches மார்க் பண்ணி இந்த பாயிண்ட்டு ஜாயிண்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டதுக்கப்புறம் 1/2 inchesக்கு ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஓவர்லாக்கிங் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்லீவும் ஸ்டிச் பண்ணணும். ப்ளவுஸு ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ ஓவர்லாக்கிங் பண்ணிக்கோங்க. சைடில் எல்லாமே கீழே ஸ்டிச்சஸ் ஹெம்மிங் பண்ணி ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்டிச் இருக்கு இல்லையா, அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. இந்த சைட்லேயும் அவ்வளோதான். ஹெம்மிங் பண்ணி ஸ்டிச்சஸையும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. பேக்கு ஃப்ரண்ட்டு. ப்ளவுஸோட ஃபைனல் லுக்கு இது. பெரிய சைஸு. பேக் பார்ட் இப்படி இருக்கும். இந்த இடத்துல ஹுக்ஸ் காஜா போட்டுக்கோங்க. இந்த சைடில் காஜா, இதில் ஹுக்ஸு. இந்த சைட்லேயும் ஹுக்ஸு காஜா 2 போட்டுக்கோங்க. இது ஃப்ரண்ட் பார்ட். இந்த லைன் ஸ்டிச் பண்ணியிருக்கோம், நம்ம ஹெம்மிங் பண்ணி ரிமூவ் பண்ணணும். ஓகே.